السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியமானவர்களே, ஒரு ஹாஜி அவர் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கு பின்னாலும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் ஹஜ்ருல் அஸ்வத், காபாவினுடைய கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய மூளையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறக்கல், அந்த கண்ணுக்கு பின்னாலும் நமக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான வரலாறுகள் எல்லாம் உண்டு. ஏன், உலக முஸ்லீம்களையே உலுக்கிய, உலக முஸ்லீம்களை பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது? இந்த ஹஜ்ருல் அஸ்வத் எங்கிருந்து வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ருல் அஸ்வது சம்பந்தமாக எப்படி நடந்து கொண்டார்கள்? அவர்களுடைய சுன்னத்து என்ன? ஹாஜிகள் இந்த ஹஜ்ருல் அஸ்வது சம்பந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள், பல ஹாஜிகள் செய்யக்கூடிய தவறுகள், இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியில் நாம் பார்க்க வேண்டும். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் சுவனத்திலிருந்து இறக்கப்பட்டது. திருமிதி ஷரீஃபிலே வரக்கூடிய நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நஸலல் ஹஜ்ருல் அஸ்வது மினல் ஜன்னா. ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் சுவனத்திலிருந்து இறக்கப்பட்டது. அந்த கல் சுவனத்திலிருந்து இறக்கப்படுகிற பொழுது எப்படி இருந்தது? அஹுவா அஷத்து பயாதன் மினல் லபன். பாலை விடமும் வெண்மையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஃபஸவ்வதத்துஹு ஹதாயா பனி ஆதம், மக்களுடைய பாவங்களினால் அது கருப்பாகிவிட்டது. சொர்க்கத்திலிருந்து இறங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காபத்துல்லாவினுடைய மூளையில் பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரவுண்டாக அந்த வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்திங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக பதிக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்திலிருந்து இறக்கப்படுகிற பொழுது ஒரே கல்லாகத்தான் இறங்கியது. காலப்போக்கிலே அது சேதமடைந்து துண்டு துண்டாகி சிறிய சிறிய துண்டுகளாக ஆகிருச்சு. அப்போ சொர்க்கத்திலிருந்து எப்படி இறக்கப்பட்டது? ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குது. ஒன்று, அல்லாஹு தஆலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலிருந்து இறக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்த்து இந்த ஹஜ்ருல் அஸ்வதையும் இறக்கிவிட்டார். இரண்டாவது கருத்து, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை எடுத்து கட்டிய பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த கல்லை இறக்கி வைத்தார். ஆக மொத்தம் இந்த கல் என்பது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது. இரண்டாவது, திருமிதி, இப்னு மாஜா, பைஹக்கி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளில் இந்த கல்லை எழுப்புவான். லஹு ஐனானி யுப்ஸிரு பிஹிமா, அதற்கு இரண்டு கண்கள் இருக்கும், அதை கொண்டு அந்த கல் பார்க்கும். வலிசானுன் யன்திகு பிஹி, அதற்கு நாவுகள் இருக்கும், அதை கொண்டு பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, வயஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பிஹக்கின், யார் ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்து யாரெல்லாம் அதை தொட்டு தங்களுடைய கையை முத்தமிட்டு கொண்டார்களோ அவர்களையெல்லாம் அந்த கல் அறிந்து வைத்திருக்கும், தெரிந்து வைத்திருக்கும். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அது சாட்சி சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுவார்கள். இன்றைக்கி ஹாஜிகள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொடுறதுக்கு அதற்காக வேண்டி அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறைகளை, அந்த செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே கவலையாக இருக்குது. எப்படியாவது அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டுறதுன்றதுக்காக வேண்டி அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்கிறார்கள், பல நேரங்களில் காயத்தை உண்டாக்குறாங்க, அடுத்தவர்களை திட்டுறாங்க, முட்டி மோதி கொண்டு எப்படியாவது நான் யார் என்ன ஆனாலும் பரவாயில்லை, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டுறதுன்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, எல்லோருக்கும் என்ன செய்கிறாங்க, சிரமம் கொடுத்துட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட சொன்னார்கள், தொட்டு முத்தமிட்டு கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது எப்போது சாத்தியம் என்றால், கூட்டம் அதிகமாக இல்லாத பொழுது, நம்ம போகும் பொழுது நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, யாருக்கும் இடையூறு கொடுத்துடக்கூடாது. நம்முடைய சொல்லாலும் சரி, நம்முடைய நாவாலும் நம்முடைய செயலாலும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் ஹஜ்ருல் அஸ்வதை தொட முடியும், தொட்டு முத்தம் விட்டுக்கொள்ள முடியும் என்று இருந்தால் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஹஜ்ருல் அஸ்வதை தாராளமாக தொடலாம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது தூர நின்று கையை உயர்த்தி அதற்கு நேராக சைக்கினை செய்து
நீங்கள் உங்களுடைய கரங்களை முத்தமிட்டு கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களுடைய தவாஃபை ஆரம்பித்தால் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதால தங்களுடைய ஹஜ்ஜில் வாகனத்தில் இருந்தவாறு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையில் இருந்த அசாவை அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக சைக்கினை செய்து தக்பீர் சொல்லி தங்களுடைய தவாஃபை ஆரம்பித்தார்கள் என்று முஸ்லீம் ஷரீஃபில் வருது. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இதா வஜத்த அலர் ருக்னி ஜிஹாமன், ஹஜ்ருல் அஸ்வது கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் பல துதி, நீங்கள் என்ன செய்யாங்க, அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொடரணும்னு நினைக்காது. பல துதி வலா துதா, ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஹாஜிகள், நினைத்திருக்கிற ஹாஜிகள் இதையெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தவறு கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தவறு பல நபர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா தெரியாமல் செஞ்சிடறாங்க. என்ன, எஹராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தவாஃபுக்கு போவாங்க. இந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்த உடனே ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் தொடுவாங்க, ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவாங்க, காபத்துல்லாவுடைய திரையை தொடுவாங்க, காபத்துல்லாவினுடைய சுவரை தொடுவாங்க. எஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை தொடக்கூடாது, ஹஜ்ருல் அஸ்வதை தொடக்கூடாது, காபத்துல்லாவுடைய திரையை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது, நமக்கெல்லாம் தெரியும். காபத்துல்லாவுடைய திரையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ருல் அஸ்வதாக இருந்தாலும் சரி, காபத்துல்லாவுடைய சுவராக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் நறுமணம் பூசப்பட்டு இருக்கும், வாசனை திரவியங்களை பூசி வச்சுருப்பாங்க. எஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தடுக்கப்பட்ட காரியங்களில் ஒன்று வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்போ தெரிஞ்சு நீங்கள் போய் தொடுறீங்க அப்படின்னு சொன்னால், எஹ்ராமுடைய நிலையில் தொடுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் உங்களுடைய கையில் ஒட்டிக்கிறோம், உங்களுடைய உடம்புல ஒட்டிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதற்காக வேண்டி ஃபிதியா கொடுக்கணும். என்ன ஃபிதியா, ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும், அல்லது 3 நாட்கள் நோன்பு வைக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சிரமமான காரியம். அப்போ எஹ்ராமுடைய நிலை இல்லை, எஹ்ராமை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, சாதாரண நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் தொடுறதில் தப்பு இல்லை. அப்போ இந்த விஷயத்தையும் ஹாஜிகள் என்ன செஞ்சுக்கிறணும், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறீங்களோ, யார் யாரெல்லாம் உம்ராவுக்கு போகிறீங்களோ, இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் என்பது அதை தொடுவார்கள், அதை கையை முத்தமிட்டுக் கொள்வார்கள். இந்த இடத்துல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு விஷயத்தையும், மிக முக்கியமான விஷயத்தையும் இந்த உம்மத்துக்கு உணர்த்துகிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் என்பது ஒரு கல், அதை தொடுவதும் அதை முத்தமிடுவதும் அது நமக்காக வேண்டி அதை தொட்டவர்களுக்கு மறுமையிலே அது சாட்சி சொல்லும் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஆனால் இன்றைக்கி சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தவறான சிந்தனை, அந்த கல்லுக்கு அல்லாஹ்வை போல் அதற்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. அந்த சிந்தனையை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு உடைத்தெறிந்தார்கள். இந்தாங்க ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு சொன்னாங்க, எல்லோருக்கும் சொன்னாங்க, இன்னி லஅலமு அன்னக ஹஜ்ரு, நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், லா ததுர்ரு வலா தன்ஃபஉ, நீ எனக்கு எந்த இடையூறும் அளிக்க முடியாது, நீ எனக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. வலவுலா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக் மா கப்பல்துக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதாக நான் பார்த்ததின் காரணமாகத்தான் நானும் முத்தமிடுகிறேன். இல்லை என்று சொன்னால் மா கப்பல்துக், நான் ஒன்றும் முத்தமிட்டிருக்க மாட்டேன். அப்போ ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், உன்னால் எனக்கு எதுவும் ஆக போவது கிடையாது, ஆகாமல் போவதும் அல்லாஹுடைய கையில் இருக்குது. இப்போ உனக்கு எந்த தெய்வீக சக்தியும் கிடையாது என்கிற அந்த சிந்தனையை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே உடைத்தெறிகிறார்கள். அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. அடுத்ததாக ஹஜ்ருல் அஸ்வத் சம்பந்தமாக உலக முஸ்லீம்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா, முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காபத்துல்லாவிலிருந்து திருடப்பட்டது. 22 வருடங்கள் காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கிடையாது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லாமலேயே 22 வருடங்கள் ஹஜ் நடைபெற்றது. 22 வருடங்கள் காபத்துல்லாவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இல்லாமல் காபா காட்சி அளித்தது. என்ன நடந்துச்சு? ஹிஜ்ரி 317 அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம்.
அப்போது அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்து அந்த ஆட்சி முறையை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவானது. அவர்கள் தான் கராமிதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கராமிதாக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி முறையும் பிடிக்கல மட்டுமல்ல, முழுக்க 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 இஸ்லாத்திற்கு எதிராக வேலை பார்த்தவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக வன்முறையில் இறங்கியவர்கள், மக்காவை தாக்குவதற்கு, காபத்துல்லாவை தகர்ப்பதற்கு முயற்சி செய்தவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்களுடைய ஜனாசாக்களை ஜம்சம் கிணற்றில் வீசியவர்கள். இப்படியெல்லாம் நிறைய அட்டூழியங்களை செய்தார்கள். அந்த வரிசையில் காபாவில் இருந்த அந்த ஹஜருல் அஸ்வதை திருடிட்டு போயிட்டான். 22 வருடங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. 22 வருடங்கள் காபத்துல்லால ஹஜருல் அஸ்வது கிடையாது. 22 வருடங்களுக்கு பின்னால் தான் இந்த ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்து அவனே கொடுத்தான் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொன்று, இவர்கள் அதிகப்படியான காசு பணங்களை கொடுத்து அந்த கல்லை மறுபடியும் மீட்டெடுத்தார்கள் அப்படின்னு 2 விதமான கருத்தும் இருக்குது. இப்போ ஏன் திருடிட்டு போனான் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் அரசியல் தான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நாம் அதை பற்றி பேசணும்னா எதற்காக வேண்டி அந்த கல்லை திருடி கொண்டு போனார்கள் என்பதற்கு நிறைய பின்னணி காரணங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த சம்பவம் இருக்கா இல்லையா, இது ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். அப்போ ஹஜருல் அஸ்வத் குறித்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதுதான். அல்லாஹு தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.